அப்போ நித்தியம் தர்சன காட்சினார். இந்த காட்சியை காண்பதற்கு தேவர்கள் கூட எப்பொழுதும் ஆசைப்படுவார்கள், எதிர்பார்ப்பார்கள். அவ்வளோ ரேர் ஒரு காட்சி. நேற்று நம்ம டிஸ்கஸ் பண்ணினோம். இந்த மாதிரி காட்சி கொடுத்துருக்காரு வேற பல இடங்கள்ல. தன்னுடைய குருவுக்கு காட்சி கொடுத்தாரு, யசோதாக்கு காட்சி கொடுத்தாரு, அங்க அந்த சபையில காட்சி கொடுத்தாரு. அந்த காட்சிகள்லாம் ஒரே ஃப்ரேம் தான், ஒரு ஃப்ரேம். யசோதாக்கு அகண்ட அந்த எல்லையில்லாத அந்த பூமண்டலம், சௌரமண்டலம், கிரகங்கள், கோள்கள் அப்படின்னு அதை கொடுக்கிறார். மண்ணை தின்ன போது இவருக்கு உக்ர ரூபத்தை சொல்றார். விராட்ட உக்ரமா கோபத்தோட பார்க்கிற ரூபத்தை திருத்தராஷ்டிர அதுல. அது மாதிரி இங்கதான் இவனுக்கு தான் ரொம்ப ஸ்பெஷலா இப்படி ஒரு தொடர்ச்சியான காட்சி. அதுல சதுர்புஜ ரூபம் கடைசியா. பிறகு அவர் நார்மல் ஸ்திதிக்கு வந்தார் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அது ரொம்ப விசேஷ காட்சி. உனக்கு நீ பார்த்த இந்த காட்சி தேவர்கள் கூட பார்த்ததில்லை அப்படிங்கிற. நம்ம இந்த ராம அவதாரம், கிருஷ்ண அவதாரம், வராக அவதாரம், நரசிம்ம அவதாரம், இந்த 4 அவதாரங்களுக்கு ஒரு கதை இருக்கு. ஜெய விஜயன் அப்படின்னு துவாரபாலகர்கள், அவங்க தான் இந்த 4 அவதாரத்துல பிறக்கிறாங்க ராட்சசர்களா. ஹிரண்யகசிபு, ஹிரண்யாட்சகன், இங்க ராவணன், கும்பகர்ணன், இங்கே கம்சன், தந்தவக்ரன். இந்த தந்தவக்ரன்னா யாருன்னு எனக்கு தெரியாது. நீங்க யாராவது அதோடைய சம்பவத்தை சொல்லுங்க, அது யாருன்னு. நான் சிசுபாலன் நினைச்சேன். 2வது அது இல்லை பொருள், இது வேற ஏதோ. ஸோ இந்த 3 ஜோடிகளை அழிக்கிறதுக்கு, முதல் ஜோடி அழிக்கிறதுக்கு 2 அவதாரம், வராக அவதாரம், நரசிம்மம். அதெல்லாம் க்ஷணநேர அவதாரம். ஒரு காரியத்துக்காக விழுந்துட்டு திரும்பி போயாச்சு, முழு லைஃப் இல்லை. அது வராக அவதாரம், அவர் தோன்றாரு, பூமியை காப்பாத்துறாரு, அப்புறம் மறைஞ்சு போயிரு. நரசிம்மாவதாரம் அப்படிதான், தோன்றார், அவனுடைய வயிற்று கிழிச்சிட்டு மறைஞ்சு போயிடுறாரு. பட் கிருஷ்ணராமெல்லாம் பிறந்து வளர்ந்து உலகத்தை விட்டு போகிற வரைக்கும் முழு வாழ்க்கை பூர்ண அவதாரங்கள். இது 2, கிருஷ்ண அவதாரம், ராம அவதாரம். வாகன அவதாரம் கூட இல்லை, அது கொஞ்சம் நேரம் மட்டும் இருந்த அவதாரம். கம்சன் இல்லப்பா, ஜெய விஜயால் அவதாரங்கள்ல சிசுபாலன், தந்தவக்ரன், அவாதம் பிரதர்ஸ். தந்தவக்ரன் யாரு? கம்சன் இல்லையா? கம்சன் இல்ல. சரி, சிசுபாலன் சரி, தந்தவக்ரன் யாரு? கதை தெரியாது. ஹி வாஸ் ஆல்சோ a king, ராஜாவா இருந்து க்ரூரமான ராஜா. அவர் கொல்லப்படுறார் கிருஷ்ணராலன்றது மட்டும்தான், அவ்வளவுதான் தெரியும் பரிச்சயம். ஹி வாஸ் படிச்சதே இல்லை தந்தவக்ரன். ஓ, கம்சன். ஸ்ரீராம் சார், நான் சரியா சொல்றேன்னா? சிசுபாலன் தந்தவக்ரன் தானே கடைசி. நீங்கெல்லாம் சொன்னா கரெக்டா தான் இருக்கும். நான் அப்படியே கேட்டது, அங்கங்க கேட்டதை வச்சு நான் ஏதோ சொல்லிட்டு இருக்கேன், படிக்கல. தந்தவக்ரன் தான். அந்த தந்தவக்ரன் யாரு? அந்த ரெஃபரன்ஸ் சொல்ல முடியுமா ஏதாவது? கதை எனக்கும் நானும் அது சிசுபாலனா தான் இருக்கும் 2வது நினைச்சிருந்தேன். பட் இட் இஸ் தந்தவக்ரன் அண்ட் கம்சன். இல்ல பிரதிமா ஒரு பாட்டுல மர்தனம்னு தான் வருது. அது 2வது அந்த தந்தவக்ரனா இருக்கணும். இல்ல, சாணூர இஸ் தட் மல்யுத்த வீரர்கள்ல. அந்த மல்யுத்த அந்த இவரை கம்சரை பார்க்க வரும்போது he sets up சாணூர் இது. அவர் ரெஸ்லர் தான். ஏன்னா இந்த தந்தவிக்ரன், as Pratibha was mentioning, a cruel king. But in what way is Krishna is associated ங்கிறது ஒன்றும் தெரியல, அது கிளியரா தெரியல. அந்த இவர் எப்படி
தீபாவளி கொண்டாடுறோமே அவரா தந்தவக்ரன்? அது நரகாசுரன்ல. நரகாசுரன் தான். அவருக்கு பேர் தந்தவக்ரனா? இல்ல இல்ல. இல்ல அவரும் ஒரு கொடூரமான ராஜா தானே. 16,000 பெண்களை ஆமா 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 ஆமா. பட் அது அது வந்து பூமியோட புத்திரன். அந்த மாதிரி அது the story is a different one. ஆமா. பட் இது தந்தவக்ரர் தான். பட் சாரி, even I have no clue. கண்டுபிடிக்கணும் யாருன்னு. கண்டுபிடிக்கணும். போயிடுறது அப்புறம். சரி, அப்போ இந்த அவதாரங்கள் முழுமையான அவதாரம். அப்போ மனுஷனுக்கு அவர் மனுஷனாவே காட்சி கொடுத்தாங்க மற்ற சுத்தி இருந்த மனுஷங்களுக்கு. மற்ற ரெண்டும் விசேஷ காட்சி. நரசிம்மன் அதே போல வராகன் அப்படி காட்சி கொடுத்தாரு அப்போ இருந்தவங்களுக்கு. இது ரெண்டுலையும் ஸ்ரீராமன் எங்காவது தன்னுடைய அவதார ஸ்வரூபத்தை காட்டுறாரா தெரியல ராமாயணத்துல. பட் கிருஷ்ணன் 3 தடவை காட்டியிருக்கிறார். அதுல வந்து இந்த மாதிரி சத்ருபுஜ தர்சனம்ங்கிறது விசேஷம். நான் எதுக்கு ஜெய விஜயன் சொல்ல வந்தேன்னா, அந்த குழந்தைங்க வந்து அப்பாவை பார்க்கணும்னு வராங்க. அவர் 2 பேரும் தடுக்கிறார். அவர் அந்த நிலையில சத்ருபுஜத்துல தானே இருப்பார். அந்த சாரங்க இதெல்லாம் எடுத்து வச்சு அந்த க்ஷீர் சாகரத்துல சமுத்திரத்துல இருக்கும்போது. ஸோ அவங்க வந்து தடுக்கிறாங்க 2 பேரும். அதுக்கு நீ தடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க உடனே சாபம் கொடுக்குறாங்க. அதனால சத்ருபுஜ தரிசனம்ங்கிறது ப்ரொடெக்டட் ரேர் தரிசனமாக தான் இருக்கணும். அதுக்கப்புறம் அவர் அதை பற்றி இன்னும் டீட்டெயிலா நாகம் வேத என்ன தபசா நதானேன நச்சேஜ்யா சக்க ஏவம் விதோ திருஷ்டம் திருஷ்டமானசி யன்மம பக்தியாத்து அனன்யயா சக்கிய அகம் ஏவம் விதோர்ஜுன ஞாத்தும் திரஷ்டும் ச தத்வேன பிரவேஷ்டும் ச பரத். நாகம் வேதைர்ன தபசா, வேதத்தால் என்ன பார்க்க முடியாது, தபஸால பார்க்க முடியாது, தானத்தால் பார்க்க முடியாது. இதெல்லாம் சத்கர்மங்கள். ஆனா இதெல்லாம் வந்து என்னை பார்க்க போதுமானது இல்லை. அப்படிங்கிறது இஷ்டி ஹோமங்கள் யஜ்ஞங்கள். நவேத யஜ்ஞாதேன தானேஹி நச்சக்கிரியாபின்ன தபோபிருக்கிறே இல்லை. நாகம் வேத என்ன தபசான தானேன நச்சேஜிய சக்க ஏவம் விதம். இதனால இதெல்லாம் நீ பார்க்க முடியாது, இந்த வகையில என்ன பார்க்க முடியாது. அப்ப எதானு சொல்லும்போது அடுத்த ஸ்லோகம் என்னது? அனன்யா. ஆனால் அனன்ய பக்தியால் பார்க்க முடியும். பக்தியாத்து அனன்யா சக்கிய அகம் ஏவம் விதோர்ஜன். அதால மட்டும்தான் பார்க்க முடியும். ஞாத்தும் திரஷ்டும் சதத்வேன பிரவேஷ்டும் ச பரதப. அதுல வந்து நீ என்னை அறிந்து கொள்ளலாம், என்னை வந்து திரஷ்டும் பார்க்கலாம், எனக்குள் நுழையலாம். பிரவேஷ்டும் ச பரதப. அதனால கடைசியா ஒரு எப்பவும் சொல்ற மாதிரி 2 டைப்ல சொல்ற. மத்கர்ம எனக்காக கர்மங்களை செய்திடு. மத்பரம நானே அல்டிமேட் என்பதை, நான் தான் கடைசி, எனக்கு அப்புறம் வேற டெஸ்டினேஷன் கிடையாது. இதுதான் பரம டெஸ்டினேஷன், பரமதாம. மத்பரம மத்பக்த டிவோஷன், எனக்கு டிவோஷன். அதுக்கப்புறம் குணங்கள். சங்கவர்ஜித நிர்வைரக சர்வபூதேஷு. சங்கவர்ஜித அட்டாச்மெண்ட் இல்லாது, நிர்வைரக எதிர்ப்பு இல்லாது, பகை இல்லாது அவன் என்னை அடைந்து விடுவான். யார் இருக்கிறானோ அவன் சக மாமேதி பாண்டவ, மாம் எய்தி என்னை வந்து அடைந்து விடுவான் அப்படின்னு சொல்லிட்டு அதோட இந்த விஸ்வரூப தரிசனம் முடியுது. அதுல ஒரு கேள்வி நேற்று அவர் கேட்டார், யாரோ பிரதிபாவா, இந்த மாதிரி இதெல்லாம் அவரே டிசைன் பண்ணினது தானே, வேதம், யஜ்ஞம், தானம் அவரே டிசைன் பண்ணது. ஆனா அவர்
அதுக்கு அதுல குறை இருக்கு, என்ன அதனால அடைய முடியாதுன்னு சொல்றாரு அப்படின்னு கேட்டேன். அடுத்தது அர்ஜுனன் மனசுல இதெல்லாம் கேட்டப்புறம் இதை பார்த்தப்புறம் விபூதி எவ்வளவு கண்டினியூஸி இருக்கு பாருங்க. விபூதி யோகத்துல கேட்டதோட விளைவா பார்க்கணும்னு ஆசை வருது. பார்த்தப்புறம் அவனுக்குள்ள திரும்ப ஒரு கேள்வி வருது. இந்த சுரூபத்தை அவன் கிருஷ்ணனை தான் பார்த்திருக்கான். சங்க சக்கரம் வச்சுட்டு இருக்கிற சத்ருபுஜத்தை பார்த்தான். இவன் அவதாரம்னு புரியுது. ஆனா அதுக்கு முன்னால பார்த்ததெல்லாம் இன்ஃபைனைட், எல்லை இல்லாத, எல்லாத்தையும் தன்னுள் அடக்கிய. அதை பார்த்தப்புறம் அவனுக்கு ஒரு குழப்பம் வருது. நான் உன்னை உபாசிக்கணும்னா, உன்னை வழிபடணும்னா அந்த எல்லையற்ற அதை அல்லது எல்லைக்குள்ள இருக்கிற உருவமேந்திய இவனை, அது இவன், எதை நான் உபாசிக்கிறது எனக்கு மேன்மை தரும்னு அதுலதான் பக்தி யோகம் பிறக்கிறது. அது அப்புறம் பார்க்கலாம். ஸோ நீங்க அந்த கேள்வி கூட டிஸ்கஸ் பண்ணலாம். வேற ஏதாவது சொல்லணும்னாலும் சொல்லலாம். யார் வேணா. ஆம், அவ்வளவுதான். டஃப் சிலபஸ் இதோட முடியுது. நாளையிலேருந்து ஈஸி சிலபஸ் தான். சொல்லி ஏதாவது சொல்ல வர மியூட்ல இருக்கேன்னு நினைக்கிறேன். இல்ல நான் எதுவும் கேட்கறதுக்கே ஒன்னும் தோணலன்னு சொல்லிட்டு இருக்கேன். அப்படியே பிளாங்க் ஆயாச்சு. பூஜ்ய அப்படின்னு மாறி போனதில்ல. கிருஷ்ணர் லதாக்கு அத்தனை கேள்விகள் இருக்கு லதா மனசுல. ஆனா நம்ம ஃபோரம்ல அங்க 3 மணி கிளாஸ்ல கேட்கறது இல்லை. நேத்து நான் ரெடி பண்ணிட்டு வந்தேன். பத்தி முடிச்சுட்டு ஒரு 1 மணி நேரம் ஃப்ரீயா இருக்கும், நான் கேட்கறது. எழுதி வச்சுட்டு வேற இல்லை. என்னென்ன நிறைய சமயம் நமக்கு இருக்கு கேள்வி, ஆனா கேட்கறது இல்லை. 2 அவஸ்தையில கேட்கறது இல்லை. ஒண்ணு நம்ம உள்ள ஃபுல்லா எடுத்தனாலும் கேட்க தோன்றது இல்லை. உள்ள ஒண்ணுமே புரியல, குழப்பமா இருக்குனாலும், ஒண்ணுமே புரியலைனாலும் கேட்க தோன்றதில்லை. இந்த நடுவா இருக்கும்போது, குழப்பம் இருக்கும்போது தான் நமக்கு கேட்கணுங்கிற அந்த இது வருது. இந்த சத்துர்புஜம் அது விஷ்ணு ரூபம் அப்படின்னு. ஏன்னா அதுல எதுவும் அந்த மாதிரி டிஸ்கிரிப்ஷன் விஷ்ணு ரூபம் தான், கரெக்ட் தான். என்னது நீங்க சொல்ல நினைச்சது இல்ல, ஏன்னா அதுல வெறும் சத்துர்புஜம் அப்படின்னு மட்டும்தானே சொல்றாரு, வேற டிஸ்கிரிப்ஷன் ஸ்லோகத்துல எதுவும் இல்லையே. நீங்க ஒரு கற்பனை பண்ணி பாருங்க. இதெல்லாம் யாரோ டிசைன் பண்ணி புக் பப்ளிகேஷன் பண்ணி மக்கள் எல்லாம் நம்ப வச்சுட்டாங்கன்னு நினைச்சு பாருங்க. அப்ப எப்படி லிங்க் எல்லாம் பண்ணியிருக்கிறாரு. கிருஷ்ணனுடைய வாழ்க்கையும் மகாவிஷ்ணுவையும் எப்படி லிங்க் பண்றாரு. ராமன்கிற ஒரு ஆளு, ஒரு நபரையும் மகாவிஷ்ணுவை எங்க லிங்க் பண்றாரு ராமாயணத்துல அப்படின்னு இது பண்ணா அது ஒரு இன்ட்ரெஸ்டிங் படிப்பா இருக்கும், பாடமா இருக்கும். அதாவது அசியூம் பண்ணிக்காம, மகாவிஷ்ணுவோடைய அவதாரம்னு அசியூம் பண்ணாம, யாரோ எழுதி பெரிய பவர்ஃபுல்லான எழுதி புஸ்தகங்கள் வெளியிட்டு மக்கள் எல்லாம் நம்ப வச்சுட்டான்னு வச்சுக்கோ. அதுக்கு இந்த லிங்க் பண்றதுக்கு ஒட்டுமொத்தமா ஒரு டிசைன், பர்ஃபெக்ட் டிசைன் வர்றதுக்கு இந்த மாதிரி பூர்த்தி இருக்காரு. இப்ப சத்துர்புஜ தர்சனம்னு ஒண்ணு, அந்த மாதிரி வைகுண்டம்ங்கிற பேரு, வைகுண்ட தாமத்துக்கு போனார் அப்படின்னு. அது ராமாயணத்துல எனக்கு தெரியல எப்படி ராமரையும் மகாவிஷ்ணுவை லிங்க் பண்ணியிருக்காருன்னு. ராமாயணத்துல இருக்கா அப்படி ஏதாவது காட்சி மகாவிஷ்ணுவை ஞாபகப்படுத்துற மாதிரி? இவர் அவருடைய அவதாரம் தான் அப்படின்னு நமக்கு மனசுல ஐடியா வர மாதிரி ஏதாவது காட்சி இருக்கா? நம்ம அசியூம் தானே பண்ணிக்கிறோம். இந்த காட்டுல சீத்தை தேடி பார்வதி தேவி முன்னாடி வருவாங்க, அது துளசி ராமாயணத்துல இருக்கு. அதுல கூட மகாவிஷ்ணுங்கிறது எங்க இருக்கு? இவர் ஒரு
பரமாத்மாவுடைய அவதாரம். அப்படிதான் இருக்கு. சிவன் நம்ம எப்படி விஷ்ணுவோட ரோல் வந்து சம்ரக்ஷணம், ப்ரொடெக்ஷன் அப்படிங்கறதுனால இதெல்லாம் தர்மத்தை சம்ரக்ஷணம் பண்றதுக்கான அவதாரம்னால விஷ்ணு அப்படின்னு நம்மளே மேப் பண்ணிக்க வேண்டியதுதான். சிருஷ்டி லயம் அதுக்கு பிரம்மா சிவன் சொல்லச்சு, தர்ம சம்ரக்ஷணம் பரிபாலனம் அப்படிங்கறதுனால விஷ்ணு நினைச்சுக்கணும் போல இருக்கு. மேத்தமெட்டிக்ஸ்ல ஆக்சியம்னு ஒன்று இருக்கும். ஆக்சியம், AXIOM. அதை வந்து கொஸ்டினே பண்ணக்கூடாது, அதை நம்ம ப்ரூவே பண்ண முடியாது. அது we have to accept it. 1 + 1 = 2 அப்படிங்கிறது அக்செப்ட் பண்ணிக்கணும். அப்போதான் வந்து அடுத்த எல்லா மேத்தமெட்டிக்கல் ப்ராப்ளமே சால்வ் பண்ண முடியும். ஆனா ஒட்டுமொத்தமா பார்க்கும்போது ரொம்ப அழகா இருக்கு இந்த மாதிரி ஸ்வரூபங்கள். அந்த ஸ்வரூபங்களுக்குள்ள இப்போ சிவன்னு சரஸ்வதி இவ 2 பேரும் அண்ணன் தங்க. மகாவிஷ்ணு பார்வதி இவ 2 பேரும் அண்ணன் தங்க. அங்கே பிரம்மா லக்ஷ்மி 2 பேரும் அண்ணன் தங்க. அது எப்படி இது வர பாருங்க. பிரம்மா படைப்பு, அவர் கூட சரஸ்வதி. பாதுகாத்தல் மகாவிஷ்ணு, அவர் கூட லக்ஷ்மி. இங்கே விசர்ஜனம் பண்ணுதல் லயமாக்குதல் சிவன், அவர் கூட பார்வதி சக்தி. இதுக்கு கூட ஒரு காரணம் இருக்கணும், ஏன் இப்படி ஒரு இது பண்ணினாங்க காம்பினேஷன். அவரவருக்கு இந்த மாதிரி ஒரு துணை ஏன் கொடுத்தாங்க? யாரோ ஏதாவது சொல்ல முடியுமா அதுல? வாட் மே பி த ரீசன்? பிரம்மாவுக்கு சரஸ்வதியோட துணை எதுக்கு தேவை? மகாவிஷ்ணுக்கு லக்ஷ்மியோட துணை. கிரியேஷனுக்கு ஞானத்தோட துணை வேணும், அதுதான். ப்ராஸ்பெரிட்டி சம்ருத்தி வேணுங்கிறதுனால தாயார் லக்ஷ்மியோட செல்வம் வேணும், சம்ருத்தி வேணும், பலன் அழிக்கிறதுக்கு சக்தி வேணும். அழிக்கிறது வந்து ஞானமும் வேணும், எப்படி அழிக்கணும்னு. இப்போ கம்ப்யூட்டர் பார்ட் எல்லாம் எப்படி அழிக்கிறதுன்னே மனுஷனுக்கு தெரியல. எல்லாத்தையும் கண்டெய்னர்ல போட்டு சமுத்திரத்துக்கு அடியில தூக்கிடுறான் கம்ப்யூட்டர் பார்ட்டு. அதே மாதிரி பிளாஸ்டிக் எப்படி அழிக்கிறது பெரிய சவால் ஆயிடுது. பட் நேச்சர்ல கரெக்டா அழியறது இல்லை. மனுஷன் உடம்பு, இலை, மரத்துலேருந்து விழுற இலை, மரம், காஞ்சி போன மரம், நேச்சர் இயற்கையா ஒன்னொன்னு அழிக்கிறதுக்கான ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கு. கரையான் அப்படின்னு ஒரு குழுவை படைச்சு மரத்தெல்லாம் அழிக்கிறதுக்கு, இந்த மாதிரி இதெல்லாம் அழிச்சு தின்னு மண்ணா மாத்துறதுக்கு கரையான் இருக்கு. அழிக்கிறதுக்கு வந்து ஞானம் வேணும், கரெக்டு தான். ஆனா சக்தி வேணும், பவர்ஃபுல் விஷயங்கள். ராட்சசர்கள் அழிக்கிறது எல்லாம் சக்தி வேணும். இவரே சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, யமனை பத்தி ஒரு கல்பனை என்னன்னா, யமன் வந்து வரும்போது அப்படி வாசக்கயிறு, அந்த கயிறை போட்டு எரும மாட்டுல மேல உட்காந்துட்டு கயிறை போட்டு உயிரை பிடிச்சு இழுக்கிறாரு. ஆனா ஒரு வர்ணனை எப்படி இருக்குன்னா, ஒரு கயிறு இல்லையா, 100கணக்கான கயிறு, ஒரு கயிறுல இருந்து 1000கணக்கான கயிறு பிரித்து நம்ம உடம்புல எல்லா இடத்துலயும் ஒவ்வொரு அணுவிலையும் உயிர் இருக்கு. இந்த விரலை மட்டும் இருக்கிற உயிரை மட்டும் இழுத்தா நம்ம உயிரோட இருப்போம், அது மட்டும்தான் உயிரற்று போகும். 1000கணக்கான உயிர் இருக்கு, எல்லாத்தையும் பிடிச்சு இழுப்பாரா. அவர் விழுந்துடக்கூடாது இவ்வளவு பவருக்குன்னு. அதனால ஸ்டேபிளா இருக்கிற எருமாட்டு மேதான் அவருக்கு வாகனமா. அப்புறம் வந்து அது ரொம்ப பெயின்ஃபுல்லா, அந்த உயிர் வந்து உடம்புல இருந்து பிரிக்கிறது ரொம்ப வலி கொடுக்கும். அதனால மயக்கம் போட வச்சு கோமால போட்டு அப்புறம் அந்த உயிர் எடுக்கிறாங்க. அப்படி இல்லை ரொம்ப கொடுத்தாரு. அதாவது இதெல்லாம் ரொம்ப அறிவா யோசனை பண்ணுறதுக்கு இப்போ நிறைய இந்த மாதிரிதான். நான் வந்து அந்த குருட்டுத்தனமாலாம் நான் நம்ப மாட்டேன், எனக்கு லாஜிக்கா சொன்னா தான் நம்புவேன் அப்படிங்கிறவங்களுக்காக இப்படி நிறைய கதைகள்லாம் இருக்கு. ரொம்ப பவர் வேணும். அதே போல நீ சொன்ன மாதிரி எல்லாரும் காப்பாற்றப்படணும், எல்லாருக்கும் சோறு கிடைக்கணும், வேலைக்கு கிடைக்கணும் அப்படின்னா மிகப்பெரிய செல்வம் வேணும். அதுக்கு மகாலட்சுமி.
இங்க இதெல்லாம் உருவகப்படுத்தினாரா அல்லது இப்படி ஒரு சில பேர் இருக்காங்களா ஏதோ ஒரு உலகத்துல? அதுவும் அடுத்தும் ஒரு கேள்வி வருது. இதெல்லாம் உருவகமா மனுஷன் உருவாக்கினானா? அதுல இந்த மாதிரி லோகங்கள் இருக்கு, அங்க அவர் உட்கார்ந்துருக்காரு, அவர் படுத்திருக்காரு அப்படின்லாம் இருக்கா? தரிசனம் பண்ணியிருக்காங்க, சிவனுடைய தரிசனம் பண்ணியிருக்கார், இவருடைய தரிசனம் பண்ணியிருக்காரு, பிரம்மாவோட தரிசனம் பண்ணியிருக்காரா தெரியல, அப்படிலாம் இருக்கு. ஸோ இதெல்லாம் நிறைய கேள்வி இருக்கு. நம்ம இல்லைன்னு சொல்றதுக்கும் அறிவு வேணும். இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? நான் எங்க அனுபவிச்சேன் அதை? நான் பார்க்காத ஒண்ணு இல்லைன்னு எப்படி சொல்லணும்? ஸோ இருக்குன்னு நம்புறது முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க, அவங்க எல்லாம் படிச்சவங்க, உயர்ந்தவங்க, அவங்க சொல்லியிருக்காங்க இருக்கணும். அப்படிதான் ஆக்சியம் தான் அதெல்லாம், அக்செப்டன்ஸ் இல்ல. இதெல்லாம் என்னமா சகா அர்ஜுனனுக்கு கிருஷ்ணன் சகா ஒரு கன்ஃபியூஷன்ல ஆரம்பிக்கிறது. நான் எப்படி வாழலாம் கொல்லுவேன்னு ஆரம்பிச்சு அவரு ஆத்மா, தேகம், அழிவில்ல, இந்த குணங்கள் எல்லாமே பிரபஞ்சமே நான் தான் வியாபிச்சிருக்கேன் இப்படி எல்லாம் இதுவும் சொல்றாரு. சரி இவர் பாட்டுக்கு ஏதோ பேசுறாருன்னு அர்ஜுனனும் கேட்டுன்னு இருக்கான். சரி நான் உன்னை பாக்குறேன் அப்படின்னு சொல்லறச்சே, ஓ பார்த்ததும் ஓ இவர் சொன்னதெல்லாம் ரீல் இல்ல, நிஜமாதான் இவர் தான் எல்லாமே அப்படின்னு அது ரியலைஸும் ஆயிடுத்து. சட்டுன்னு அவனுக்கு உடனே அர்ஜுனனுக்கு வந்து அந்த பூஜ்ய பாவனை, உன்னை நான் எப்படி பக்தி பண்ணணும் அப்படி உடனே சப்மிஷன், பிகாஸ் ஹி இஸ் மோர் பவர்ஃபுல், நான் சப்மிட் ஆயிடுறேன், அவர் பூஜ்ய அப்படி ஆயிடுறாரு அப்படி தோணிடுமாப்பா. நான் எப்படி பக்தி பண்ணணும், சாக்காரமா பண்ணணுமா, நிர்குணமா பண்ணணுமா அப்படின்னா கேட்கறச்சே எப்படி சொல்றேன், இப்ப நம்மளை விட ஒரு பர்சன் ரொம்ப நாலேஜபிளா, இப்போ எனக்கு நீங்க இருக்கீங்கன்னா நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கு, நான் உடனே உங்களுக்கு பூஜை பண்ண ஆரம்பிச்சிருவேனாப்பா. அவர் எப்படி அப்படி கேட்கிறாரு, நான் அவனை எப்படி பக்தி பண்ணுவேன் அப்படின்னு. சட்டுன்னு ஒரு ஃப்ரெண்டு, ஹி இஸ் மோர் பவர்ஃபுல், அவருக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கு. இந்த ஒரு கேள்வி அவர் எப்படி அங்க ஸ்விட்ச் ஆயிட்டாரு, சட்டுன்னு இந்த விஸ்வரூபத்தை முடிஞ்சதும் எப்படி பக்தி பண்ணணும் அப்படின்னு எப்படி பிரேரணை வரும்? அப்படி அட்மயர் பண்ணலாம், ரொம்ப ரெஸ்பெக்ட் ரிகார்ட் எல்லாம் இருக்கலாம். ஆனா பகவானே தான் அந்த எண்ணங்களை கொடுக்கிறார், பகவான் தான் அந்த எண்ணங்கள் உண்டாக்குறார். பகவான் அரியணன்ற ஞானத்தை அர்ஜுனனுக்கு அவர் கொடுக்கிறார் இல்லையா? அதனால வந்தது பகவானே தானே அந்த ஞானத்தை அவருக்கு கொடுக்கிறார், அவரை பத்தி தெரிஞ்சுக்கிற ஞானத்தை அர்ஜுனனுக்கு. அதனாலதான் வந்ததுங்களையான்னு இந்த கேள்வி வழிபடணும்னு. அதாவது வழிபடுறதுன்னா நம்ம பொதுவா நம்மளை விட ஏன்னா தத்வமசி சொல்ற, நம்மளே பிரம்மாதான் அகம் பிரம்மாஸ்மி சொல்றா இல்லையா? நம்ம மனுஷன் பிரம்மாவே தான், வெறும் உடல் ஆத்மாதான்றது, ஆத்மான்றது எல்லாமே ஈக்குவல் தானே, பகவான் எல்லாமே ஒண்ணுதானே, விஷ்ணுவும் ஒரு ரூபம் தானே, அவரும் ஒரு பிறவி அவதாரம் தானே, நம்மள மாதிரி அவதாரம். இதெல்லாம் பார்த்தப்புறம் அவனுக்கு உன்னை எப்படி வழிபடுறது, வர்ஷிப் பண்றதுங்கிற கேள்வி ஏன் வந்ததுங்கிற கேள்வி. நான் என்ன சொல்றேன், தன்னை விட ரொம்ப பெரிய ஆளை தான் நம்ம பொதுவா வர்ஷிப் பண்ணணும். ஐடல் வர்ஷிப்பும் சரி, ஹீரோ வர்ஷிப்பும் சரி, தன்கிட்ட இல்லாத சில விஷயம், தான் உணராத ஒரு விஷயம் அவர்கிட்ட இருக்குன்னா அவரை வழிபடுவோம். வழிபடுறதுன்னா நான் சொல்றது பூ போட்டு இல்லை, அது மட்டும் இல்லை வழிபாடு. வழிபாடுங்கிறது அவரை பத்தியே நினைச்சுட்டு இருக்கிறது, அவரை பத்தியே சிந்தனையில இருக்கிறது தான் வழிபாடு. அதனாலதான் வந்து அனன்ய அப்படிங்கிறோம், அனன்ய சிந்தனை அப்படின்னு, வேற எதுவும் இல்லாம அது மட்டுமே. அது பணத்தை பத்தியே நினைக்கிறவன் பணத்தை வழிபடுறான் அப்படின்னு சொல்லுவோம். சரி, இப்போ தன்னை விட மிகப்பெரியவர்ங்கிறது புரியறது விஸ்வரூப தரிசனம் மூலமா. அவன் அனுபவிச்சிட்டான், பார்த்துட்டான், தன்கிட்ட இல்லை இதெல்லாம். அதுக்காக இருக்கான்னு பார்க்கறதுக்கு பரீட்சை பார்த்து தன்னை தானே அறிஞ்சுக்கிறதுக்கான அது அவன்கிட்ட இல்லை, அந்த பக்கம் இல்லை. அவன் ஒரு நரன், சாதாரண மனுஷன். ஸோ இவன் ரொம்ப பெரிய சூப்பர்லேட்டிவ் பர்சனாலிட்டி, சூப்பர் பர்சனாலிட்டின்னு புரியுறது. நேச்சுரலா இவரை பத்தி ஒரு சமர்ப்பணம், அவனை பத்தி ஒரு தன்னை அடிப்பணிதல் அது வருது. பட் அங்க ஒரு கேள்வி வருது, நான் தினம் பழகிற இந்த விஸ்வரூபத்தை காட்டிய இந்த கிருஷ்ணனை வழிபடணுமா, அல்லது அவனே காட்டினா அது வேற ரூபமா இருந்தது,
அதுக்கு கை இல்லை கால் இல்லை, ஆயிரக்கணக்கான கை ஆயிரக்கணக்கான கால்னு சொல்றான். அதை வழிபடணுமா அப்படிங்கிறது இயற்கையா அவனுக்கு வர கேள்வி. இப்போ இந்த விஸ்வரூப தரிசனம் எவ்வளவு நேரம் அவனுக்குள்ள இருந்திருக்கும், நிலைச்சிருக்கும்? ஒரு செகண்ட் பாத்திரம், அவ்வளவுதான். பட் உருவகம் நமக்குள்ள ஒட்ட முடியும். உள்ள ஒரு உருவம். இவெல்லாம் சொல்லுவாங்க, கௌதம் புத்தர் புத்த மதத்துல சூன்யத்தை தியானம் பண்ணுங்க. சூன்யம்னா என்ன அப்படிங்கிறது கேள்வி வரும். எப்படி தியானம் பண்ண முடியும்? இல்லாத ஒண்ணு, என்னால கண்ணில் நிறுத்த முடியாத ஒண்ணு எப்படி தியானம் பண்ண முடியும்? பிரம்மகுமாரி பிரஜாபிதா என்ன பண்ணுவா, நீல கலர் அந்த ஹால் முழுக்க நீல லைட் நீல விளக்க போட்டு அப்படியே அறகுறையா கண்ணை மூடு, அப்படியே மூக்கு நுனிய பாரு, இல்லை புருவ மத்திய பாரு, அப்போ நீளமா ஒரு ஒளி உனக்குள்ள இறங்குறத பார்க்கறியான்லாம் சஜஸ்ட் பண்ணுவான். இவன் பார்க்கறது உண்மையான நீல ஒளிதான். ஆனா அவனுக்கு தோணும், ஓ நான் நீல ஒளியை பார்த்தேன். சரி பார்த்தானே வச்சுக்கோ, அப்போ அந்த பரமாத்மா நீல கலர் கொண்டவரா? அதுக்கும் ஏதோ ஒரு உருவம் வந்துடுச்சேன். புத்த விஹாரத்துல எந்த உருவமும் கிடையாது கௌதம் புத்தர் சொன்ன கணக்குப்படி. ஆனா இவனால முடியல, விஹாரத்துக்குள்ள உட்காந்துட்டு என்ன பண்றதுன்னு. அப்போ விளக்கு ஏற்ற ஆரம்பிச்சான். அங்கே விளக்கு ஏற்றி கொஞ்சம் வருஷம், சில 100 வருஷம் விளக்கானப்புறம் அதுக்கு முன்னால படம் வைக்க ஆரம்பிச்சான், புத்தருடைய படத்தையும். அப்போ இது கோவிலா மாறி போச்சு, உருவ வழிபாட்டுக்கு வந்துட்டு. நீங்க இஸ்லாம் அல்லாஹ் உருவம் கிடையாது, அவனுடைய படத்தை எவனாவது வரைஞ்சா கூட அவனை கொண்டுடுவோம் நாங்க. இவர் தான் அல்லாஹ் அப்படின்னு கை காலை வச்சு இல்லை ஒரு உருவத்தை வரைஞ்சா. ஆனா அவன் என்ன பண்ணா, கொஞ்ச நாள் கழிச்சு அந்த கல்லு, அங்க இருக்கிற மக்கா கல்லு, அது எல்லா கடைகளையும் எல்லாம் வைக்க ஆரம்பிச்சான். இந்த மசூதியில நம்ம மக்காவை பார்த்து ஒரு சுவர் இருக்கும், இவன் எல்லாம் மக்காவை பார்த்து உட்காருவாங்க. அங்கே அந்த சுவத்தையே பார்த்து தொழுகை பண்ணணும். அங்கே ஒரு சின்னதா ஒரு புள்ளி கருப்பா இருக்கும். ஏன்னா சுவத்துல என்ன பார்க்கறது, வெள்ளையா எல்லாம். அதனால அதுக்கும் ஒரு ஃபோக்கஸ் பண்றதுக்கு ஒரு உருவம் வந்துடுது. அதையும் தாண்டி இப்போ தர்கான்னு ஒரு உருவம் வந்துடுது. யாரோ ஒரு சாது, உயர்ந்த ஒரு ஆளு, அவனுடைய பணத்தை புதைச்சிட்டு அந்த இடத்துல மேலே சந்தனம், பட்டு போட்ட போர்வை அதெல்லாம் போட்டு, மாலையெல்லாம் போட்டு, பூக்கள்லாம் வச்சு தர்கா ஒரு உருவம் ஆயிடுச்சு. ஸோ அருவம் ரொம்ப கஷ்டம். அது அர்ஜுனனுக்கு புரியுது, ஏன்னா ஆரம்பத்திலே சொல்லிட்டான் 12வதுல. ஆனாலும் கூட இவனுக்கு இப்போ டியூவல் தெரியுது. ஒண்ணு தான் பழகிற கிருஷ்ணன், ரதத்தை ஓட்டிட்டு இருக்கிற கிருஷ்ணன். இன்னொன்னு அவன் காட்டிய அந்த விஸ்வரூப தரிசனம். நான் எதுக்கு சமர்ப்பணம் ஆகணும்? வழிபடணுங்கிறது நமஹா சொல்லி பூஜை பண்றது மட்டும் இல்லை, மனசுல ஃபுல்லா அது ஆக்கிரமிக்கணும் அந்த எண்ணம். அதுதான் வழிபாடு. நான் எதுக்கு செய்யணும்? இதுக்கா, இவனுக்கா, அதுக்கா? அதுதான் அவனுக்கு கேள்வி. ஸோ இது வர வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த கேள்வியோட தான் அவன் பக்தி யோகத்தை ஆரம்பிக்கிறான். எது எனக்கு மேன்மை தரும் அப்படின்னு சொல்லிதான் ஆரம்பிக்கிறான். அதுக்கு பதில் நான் பார்ப்போம், அப்புறம் பார்ப்போம். ஆக்கிரமிக்கிறதுன்னா அம்மாக்கு குழந்தை பத்தி தான் சதா சிந்தனை. அவ்வளவுதான். பக்தி கரெக்ட். அது பக்தியா அம்மாக்கு குழந்தை பத்தி? ஆமா, நீ குழந்தைய ஆகணுங்கிறது அடுத்த ஸ்டேஜ். குழந்தைய நினைச்சு பட் சூப்பர்லேட்டிவ் இல்லை. இந்த குழந்தைய பத்திய பக்தி என்னுடையதுங்கிற எண்ணத்தினால இருக்கிற விஷயம். நம்ம கார் வாங்கிட்டு ரொம்ப கான்சியஸா காரு வாசல்ல பார்க்கிங் ஆயிருக்கு, ஏதாவது பற்ற போகுது, எங்க போற வண்டி இடிச்சிட போகுது, ஸ்கிராட்ச் வந்துட போகுதுன்னு எப்பவும் நினைச்சு புதுசா இருக்கும்போது அது நிரந்தரம் இல்லையே. கொஞ்ச நாள்ல வளர்ந்து போச்சுன்னா அது இருக்கிறது இல்லையே, குறைஞ்சு போச்சு. தன்னுடைய கடமை, பால் கொடுக்கணுங்கிற கடமை, இது என்னுடையதுங்கிற எண்ணம், இது ரெண்டும் சேர்ந்து அந்த எண்ணம் ஆக்கிரமிக்கிறது. அது ரொம்ப நிரந்தரம் இல்லையே. 1 வருஷம், 2 வருஷம், 3 வருஷம், 5 வருஷத்துல முடிஞ்சு போயிடுறது. பட் கடவுள் நான் அப்படிங்கிறது ஒரு பர்மனன்ட் ரிலேஷன்ஷிப் வரும்போது அதுக்கு உருவாக்க தானே வழிபாடு செய்யணும் நம்ம. ஸோ இந்த ஆக்கிரமித்தல் அது ஒரு நிரந்தரத்தோட நமக்குள்ள நிரந்தரமா அதை நிலைய வைக்க ஒரு முயற்சி. அதனாலதான் ரொம்ப அலையாதீங்க. நம்ம இப்பெல்லாம்
கோவில்ல வந்து எல்லா சந்நிதிகளையும் வைக்கிறாங்க. அது ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் மாதிரி எல்லாரும் வரணும். ரொம்ப நிறைய அலைய வேண்டாம். ஒரு ஒரு தெய்வத்தை, ஒரு இஷ்ட தெய்வத்தை வச்சுன்னா அதை மட்டும் உபாசனை பண்ணா போதும். பக்திக்கு இங்கே அங்கே யாரோ புதுசா ஒரு ஆடு வருவாங்க. நடுவில் ஒரு சீசன் வந்தது, சந்தோஷமான ஒரு சீசன் வந்தது. அங்கங்க பார்த்தா எல்லாரும் சந்தோஷமா குறைதான் இருக்க ஆரம்பிச்சாங்க. அப்படி அது வந்து நமக்கு எதுலையுமே தெரியாது, எதுவுமே தெரியாது, எதுவுமே நம்மோட ஒட்டலை. ஜஸ்ட் ஒரு ரேண்டமா நம்ம சுத்திரம் அலையிறோம். ஒன்னே ஒன்று எடுத்து அது மட்டும் ஃபோக்கஸ்டா அதுலயே மூழ்குதல், அதுதான் பக்தி. அந்த ஒண்ணு என்னங்கிறது தான் இப்போ கேள்வி. நிராகாரமா, உருவமற்றதா, உருவம் உள்ளதா அப்படிங்கிறது தான் கேள்வி, அர்ஜுனனுடைய கேள்வி. நேச்சுரல் விஸ்வரூப தரிசனத்தை பார்த்தோம்னா இந்த கேள்வி ரொம்ப இயற்கையான கேள்விதான். ஃபோர்ஸா ஒத்துக்காதீங்க. கட்டாயம் சொல்லியாச்சு, அதெல்லாம் ஒத்துக்க வேண்டாம். எப்பவுமே நேற்று தான் அந்த லதாவோட பேசும்போது நான் தான் சொன்னேன், நீ வந்து யார் சொன்னாலும் அவன் சொன்னாங்கிறதுக்காக ஏற்றுக்காரு. நமக்குள்ள போட்டு அதை பிசைஞ்சு அசைச்சு கடிச்சு கொதறி அது உள்ள நம்ம அனுபவிக்கும் போது அதை நம்ம ஏற்றுக்கணும். இது மாதிரி யாரோ சொல்லிட்டா, அவ சொல்லிட்டா, அதை பற்றி இதை பற்றி நிறைய குழப்பம் அந்த அம்மாவுக்கு. அது யாரோ சொல்லிட்டாரா, அது உடனே ஒரே டவுட், என்னெல்லாமோ டவுட் கேட்டேன். அந்த மாதிரி நம்ம ஏத்துக்கிறது, விவேகானந்தரே சொல்லியிருக்காருங்கிறதுக்காகலாம் ஏத்துக்க அவசியம் இல்லை. விவேகானந்தரே சொல்லியிருக்காரு, இதுலயே இருக்கு அப்படின்னு. நமக்கு எது உடன்பாடு உள்ளுக்குள்ள நாம உணர்றோமோ அது வந்து நமக்குள்ள நிரந்தரமாயிடும். அதுதான் பக்தி. சார்வார்கர்னு ஒரு ரிஷி இருந்தாரு. ஆக்சுவலி மெயினா நம்ம மனசு வந்து அடக்க கண்ட்ரோல் பண்ண முடியாது, மனசு அலைஞ்சுட்டே இருக்கும் இல்லையா. அப்ப அதை ஒரு நிலப்படுத்துறதுக்கு தான் இந்த உருவ வழிபாடு. நம்ம அதை ஒரு உருவத்தை வச்சுட்டோம்னா அதை பார்த்தே நம்ம மனசை கொஞ்சம் அதுல கான்சன்ட்ரேஷன் பண்ணினோம்னா மனசு ஒரு விதத்துல ஒண்ணுமே இல்லாட்டா நம்ம மனசு எங்கெங்கேயும் அலபாஞ்சுட்டே இருக்குமே. அப்ப அந்த உருவம் ஒரு இதை வச்சுட்டோம், தேவியோ கிருஷ்ணரோ ராமரோ இப்படி எந்த ஒரு கடவுளை நம்ம வச்சுட்டோம்னா நம்ம மனசு அதுலயே தியானிச்சுட்டு இருந்தோம்னா கொஞ்சம் ஒரு மனசு கட்டுப்பாட்டுக்குள்ள வரும் இல்லையா. அந்த கட்டுப்பாடுல மனசை கட்டுப்படுத்துறதுக்கு வேண்டிதான் அந்த உருவ வழிபாடு முதல்ல. அப்புறம் அது இதாயிடுத்துன்னா நம்ம அதுக்கப்புறம் அதை எதையும் பார்க்க வேண்டாம், நம்ம உருவம் இல்லாமயே நம்மளே தியானம் பண்ணி நம்மளே அடைஞ்சுக்கலாம் அப்படி. அது ஆனா அது வருஷ கணக்கா ஆகும். அதை ரொம்ப நம்ம ஹியூமன் பீயிங்க்கு சாத்தியதை இல்லை. ஆனா முடியாம இருக்காது, அதுலயே கான்சென்ட்ரேஷன் பண்ணி இருந்தா. நீ சொன்னதுல ரெண்டாவதுல நீ ஃபுல்லா ஆன்சரை சொல்லிட்ட. ஆனா முதல் பகுதியை மட்டும் நம்ம முடிச்சுட்டா அப்போ உருவ வழிபாடை விட அல்டிமேட் ஃபர்தர் டார்கெட் என்ன, மனசு அடக்கிறது. ஏன்னா வழிபடுறதே டார்கெட்டா இருந்தா மனசு அடங்குங்கிற விஷயம் வராது. ஸோ இதை விட ஹையர் டார்கெட் மனசை வந்து ஒருநிலைப்படுத்துறது, அமைதிப்படுத்துறது அப்படிங்கிறது. அதுவும் உண்மைதான். ஒரு பெரிய அளவுல முக்தி யோகம் டிஸ்கஸ் பண்ணும்போதே புரியும் நமக்கு. அது அல்டிமேட் அது இல்லை. அதன் மூலமா பரமாத்மாங்கிற இது எல்லாத்துக்கும் பின்னால் இருக்கிற அவனை உணர்றது தான் அல்டிமேட்டு. பட் அதுக்கு அடுத்த முதல் ஸ்டெப், அதுக்கு முன்னாள் ஸ்டெப் வந்து மனசு அமைதி ஆகுது, பேலன்ஸ் ஆகுது. கரெக்ட். ஸோ வழிபாடு கூட அந்த திசையில நம்மளை அழைச்சின்னு போகணும். 8 மணி நேரம் வழிபாடு பண்ணிட்டு மனசு அடங்கலை, மனசு அமைதி ஆகலை, மனசுடைய விகாரங்கள் எல்லாம் குறையல அப்படின்னா அந்த வழிபாடு இன்னும் வேலை செய்யலைன்னு. ரொம்ப கரெக்ட் சுபூஷா, ரொம்ப சந்தோஷம். சரி, எங்க இருக்கீங்க சார்? இப்போ நான் இப்போ கோவால இருக்கேன். கோவா ஸ்டேட்டுடைய சிபிஐ ஹெட் அவருடைய வீட்டில் இருக்கேன். சரி, முடிப்போமா? ஓம் சொல்லு யோகேஷ்.
योगेशं सच्चिदानन्दं योगेशं सच्चिदानन्दं वासुदेवं व्रजप्रियं धर्मसंस्थापकं कृष्णं वन्दे जगद्गुरुं कृष्णं वन्दे जगद्गुरुं कृष्णं वन्दे जगद्गुरुं வெரி குட். ஞாபகம் இருக்கே உஷா, 4 வருஷம் கேப்புக்கு அப்புறம். வெரி குட். சரி, நாளைக்கு சந்திப்போம். நாளைக்கு ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணன்.